வணக்கம், பஜாஜ் ஆட்டோ ஷோரூமில் வந்திருக்கேன். நீங்கள் பஜாஜ் கோகோ 701 ஒரு மாடல் எடுத்துருக்கீங்க. வண்டி எப்படிண்ணா இருக்குது? இன்னும் நல்லா இருக்குங்க. லேஜ் பண்ணவும் இல்லை. 200 பீஸ் கிடைக்கும். ஓகே ஓகேண்ணா. ஸ்பீடு நார்மலாக ஓரளவு இருக்குது. ஓகே ஓகே. ரேஞ்சும் ஓரளவுக்கு நல்லா கிடையாது. நல்லா இருக்குது. மெயின் பண்ண முடியும். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. நான் ரோட் தேட்டரில் வண்டி எடுத்துருக்கீங்க. பஜாஜ் கோகோ 701 ஒரு மாடல். வண்டி எப்படி இருக்குண்ணா? வண்டி நல்லா இருக்குது. நல்லா போகுது. எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லை. க்ளீனாக இருக்குது. நல்லா மைலேஜ் கொடுக்குது. 4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும் 220 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டலாம். இல்லை, இதுக்கு முன்னாடி வேறு வண்டி ஓட்டியிருப்பீங்க, இந்த வண்டி ஓட்டியிருப்பீங்க. அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரலாம்? பெஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஒரு இதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த வண்டிக்கு இந்த வண்டி நிறைய வண்டி ஓட்டியிருப்பீங்க. ஆமாம். இந்த கோகோவை எப்படி வித்தியாசம் எப்படி பண்ணுறது? ஒரு என்னென்னா இதில் கிளச்சு கியர் இந்த மாதிரி விஷயம் இது இல்லை. எப்பேற்பட்ட மேட்டில் கூட ஈஸியாக போகலாம். ரிவர்ஸ் எத்தனையோ பேருக்கு ரிவர்ஸ் வருது, இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நல்லா க்ளீனாக. ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? ரேஞ்ச் 4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 220 கிலோமீட்டர். 220 கிடைக்கும். வணக்கம்மா. நான் ரோட் தேட்டரில் வண்டி எடுத்துருக்கீங்க. பஜாஜ் கோகோ 701 ஒரு மாடல். வண்டி எப்படி இருக்குது? வண்டி நல்லா இருக்குது. நல்லா போகுது. எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லை. க்ளீனாக இருக்குது. நல்லா மைலேஜ் கொடுக்குது. 4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும் 220 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டலாம். இல்லை, இதுக்கு முன்னாடி வேறு வண்டி ஓட்டியிருப்பீங்க, இந்த வண்டி ஓட்டியிருப்பீங்க. அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரலாம்? விஸ்வா ஒரு லாகின் அனுப்பிச்சுட்டா அனுப்பிச்சுட்டு அது உடனே அனுப்பல பாரு வரலையா? வரல. ரேஞ்ச்